ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? பொங்கல் அன்றைக்கி எல்லோரும் வெளியில் போகலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு காணும் பொங்கலுக்கு வண்டலூர் ஜூ பார்க்க தாங்க வந்திருக்குறோம். உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரு ஆனதுமே நாங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வச்சுருந்தாங்க. இந்த கியூஆர் கோடு பார்த்திங்கன்னா டிக்கெட் புக்கிங் பண்ணுறதுங்க. இது ரைட் சைடில் கார் பார்க்கிங், அது கார் பார்க்கிங் வச்சுருக்குறாங்க. இந்த லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்குறாங்க. நல்லாயிருக்கு அந்த பார்க்கும் பார்க்குறதுக்கு. இந்த கியூஆர் கோடில் தான் இங்கே டிக்கெட்டு புக் பண்ணுறது. நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். நம்ம என்ட்ரன்ஸ்லேயும் கவுண்ட்ரு இருக்குது, டிக்கெட் கவுண்ட்ரு இருக்குதுங்க. ஆனால் இது பண்டிகை சீசன்றதுனால க்ரௌடு அதிகமாக இருக்குன்றதுனால அந்த கியூஆர் கோடு ஆப்ஷனும் வச்சுருக்குறாங்க. இது பர்மனெண்ட்டு தாங்க, இது பர்மனெண்ட்டாகவும் வச்சுருக்குறாங்க. ஏன்னா அங்கே லைன் க்யூ கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம கியூஆர் கோடில் என்ட்ரி பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியது தாங்க. அப்படியே பாருங்கள், நம்ம இப்போ டிக்கெட்டை புக் பண்ண போகிறோம். இது தாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸு டிக்கெட் கவுண்ட்ரு சொன்னேன் பார்த்தீங்களா, டிக்கெட் கவுண்ட்ரு தான் இது. என்ட்ரன்ஸுங்க இது. நம்ம டிக்கெட் புக் பண்ணுற பாருங்கள், புக் பண்ணிட்டு உங்களை காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், டிக்கெட் புக் பண்ணிட்டேன். மொத்தம் 1350 ரூபாங்க. பெரியவங்களுக்கு 200 சின்னவங்களுக்கு 50 ரூபா. கொஞ்சம் ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு 100 ரூபான்ற மாதிரி மாறுதுங்க. ஆமாங்க, மொத்தம் நாங்கள் 12 பேர் வந்தோம். 12 பேர் இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் 1350 ரூபாங்க. இது என்ட்ரன்ஸுங்க. இது உள்ளே நுழைஞ்சதுமே செக் பண்ணிட்டு உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சதுமே இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே உள்ளே மூவ் ஆக வேண்டியதாங்க. மூவ் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி போக வேண்டியது தாங்க. முன்னாடி போனோம்னா நம்மளுக்கு அங்கேயே போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இது பாருங்கள், உள்ளே செல்லும் வழின்னு போட்டுக்க பாருங்கள் போர்டு. இது டிஸ்பிளே போர்டு வச்சுருக்குறாங்க, அங்கங்கே வச்சுருக்குறாங்க இந்த போர்டு. நம்ம உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அதாவது நம்ம போகிற ரூட்டு மேப் மாதிரிங்க அது. சரிங்களா? இது நம்ம என்னென்ன மிருகங்க பார்க்க போகிறோம், என்னென்ன மிருகங்க எங்கெங்கே இருக்குன்றது காட்டுதுங்க அந்த மேப்பு. இது பார்க்குங்க. இது குழந்தைங்க விளையாடுற பார்க்கு, சிறுவர் பூங்கா. இங்கே ஒரு சிங்கத்தோட சிலையும் வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், நான் கொஞ்சம் கிட்டேயும் போய் பார்த்தேங்க. அருமையாக இருக்குது சிலை, நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. இதை பாருங்கள், தெரியுதுங்களா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொன்னேன் பார்த்தீங்களா, சிறுவர் பூங்கான்னு. அதுதாங்க இது என்ட்ரன்ஸ், சிறுவர் பூங்கா என்ட்ரன்ஸை. அப்படியே மூவ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோங்க. போனதுமே முதல்ல நம்ம பார்க்கும்போது குரங்குங்க தாங்க பார்த்தோம். ஆமாம், எல்லாமே லாங்காக இருந்தது. நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி தாங்க இது வீடியோவே எடுத்தோம். நம்ம சொல்லப்போனால் இது நம்ம வீடியோ கூட எடுக்க முடியலங்க. ஏன்னா க்ரௌடு, அந்த மாதிரி க்ரௌடு. இந்த குரங்கு பேர் நீலகிரி குரங்குங்க. இந்த பாருங்கள், தெரியுதுங்களா? நானே இதை ஜூம் பண்ணி தாங்க எடுத்தேன். இதுக்கு அடுத்தது இருக்குங்க, குரங்குகள்லேயே ஒரு 3-4 வகைங்க இருக்குங்க இது உள்ளேயே. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணிட்டு நான் காட்டுறேங்க. அப்படியே பாருங்கள் நீங்கள். இந்த பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கா. அப்படியே மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி போக வேண்டியதாங்க. முன்னாடி போனால் இங்கேயும் ஒரு குரங்கு காட்டுறோம் பாருங்கள். நான் அப்படியே பாருங்கள், இதை பாருங்கள் சிங்கவால் குரங்கு. இதெல்லாம் கொஞ்சம் கிட்டே எடுக்க முடியுதுங்க. ஏன்னா இதுங்கெல்லாம் இங்கே வந்ததுனால இது பாருங்கள், க்ரௌடும் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு. க்ரௌடு ஏன்னா பொங்கல், காணும் பொங்கல் டைமுன்றதுனால எல்லாருமே வருவாங்கன்றதுனால நிறைய கூட்டங்க. அதனால தான் சரியாக நம்ம நின்று நிதானமாக எடுக்க முடியலங்க. கூட்டம் அந்த அளவுக்கு கூட்டங்க. இந்த பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கிளியராக எடுத்தோங்க. கொஞ்சம் கிட்டே நல்லா குரங்குங்களும் நல்லா நம்மளுக்கு நம்ம எடுக்கும்போது எதுவும் ஓடி போயிடாமல் அப்படியே நின்றுச்சுங்க. இது ஓரளவுக்கு நல்லா நம்ம கிளியர் பண்ண முடிஞ்சது. இடமும் நல்லா இருக்குங்க. இது ஃபுல்லாக காடு தான் போல் இருக்குது. அந்த காட்டுக்குள்ளேயே இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா சூப்பராக அருமையாக இருக்குங்க இடம். இந்த பாருங்கள், குரங்க பாருங்கள்.
பார்த்தீங்களா குரங்க? அது பாருங்கள், அப்படியே பாருங்கள். அப்படியே இதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நம்மளும் என்ன பண்ணிட்டோம், அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பலாங்க. அடுத்தது இன்னொரு குரங்கு இருக்குங்க, அதையும் பார்க்க போக வேண்டியதாங்க. இது வந்து கல் மரங்க. இது கல் மரம். இது பாருங்கள், மயில் கொஞ்சம் தூரமாக இருந்தது. நான் இன்னொன்று எடுத்துருக்கேங்க கொஞ்சம் கிட்ட. இதை பாருங்கள், குரங்கு, கிங்காங் குரங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குரங்கு தாங்க. இது எல்லாம் தூங்கிட்டு இருந்ததுங்க நம்ம போகும்போது. சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், கூட்டத்தை பார்த்தீங்களா. அடுத்த பார்க்க போயிட்டோம் நம்ம. இதுதாங்க ஆப்பிரிக்கா பஃபூன் குரங்கு. இதை பாருங்கள். அடுத்தது இது மயிலுங்க. மயிலுங்க இருக்குதுங்க, ஒரு 5-6 வகை மயிலுங்க இருக்குங்க. பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இதிலே ஒரு 5-6 வகைங்க இருக்குதுங்க. இது வெள்ளை கலர் மயில் ஒன்று. இதுக்கு அடுத்தது இன்னொரு பக்கத்தில் இன்னொன்று இடம் இருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வகைங்க இருக்குங்க மயிலுங்க. காட்டுறேன் பாருங்கள் அப்படியே. நீங்கள் இந்த மயிலை பாருங்கள். இது குட்டிங்களெல்லாம் பார்த்தா கோழி குஞ்சு மாதிரியே தாங்க இருக்குது. அந்த வால் கொஞ்சம் நீளமாக இருக்கும்போது தாங்க அது மயிலுன்னு நம்மளால் பார்க்க முடியுது. குட்டிங்க பார்க்கும்போது வந்து இது முதல்ல கோழி குஞ்சு மாதிரி தாங்க தெரியுதாண்ணா. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்துட்டு அப்படியே இதை பாருங்கள். இதுதாங்க நான் சொன்னது. இது ஒரு வகைங்க மயில். இது ஒரு வகை. அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு மயில் வெளியில் வந்துச்சுங்க. அதை நாங்கள் அப்படியே நேரில் இதை பாருங்கள், நேர்லேயே ஷூட் பண்ணோம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம அடிக்கடி எல்லா இடத்துலையும் பார்க்குற மயிலாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இந்த மயில் தான் நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு சில பேர் வந்து அது பக்கத்துலேயே நின்று செல்ஃபியெல்லாம் எடுத்தாங்க. சரி நம்ம கொஞ்சம் வீடியோவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டீப்பாகவே கிட்ட நின்று வீடியோவாக எடுத்தோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது எல்லோரும் பார்க்கவே அதுக்கு என்னென்னு தோணுச்சுன்னு தெரில, பயந்துன்னு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி போயிட்டு இருந்தது. இருந்தாலுமே நம்ம அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து மூவ் பண்ணி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட கொஞ்சம் மூவ் பண்ணோங்க. அப்படியே பாருங்கள். பாருங்கள் போதா. அப்படியே நம்மளும் என்ன பண்ணுறோம், சரின்னு சொல்லிட்டு கிட்ட போய்ட்டு இன்னும் கொஞ்சம் கிளியராக எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட மூவ் பண்ணிட்டு போனோங்க. இந்த பாருங்கள், இதை பார்த்தீங்களா, ரொம்ப கிட்ட எடுத்துருக்குறோம். இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குங்க மயில் பார்க்குறதுக்கு. அது முடிச்சுட்டு அடுத்தது நான் சொன்னது இது வந்து மானுங்க. இது வந்து சருகு மானுன்னு சொல்கிறாங்க, போட்டிருக்குதுங்க. சருகு மான்னா வந்து அதோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து எலி மாதிரி இருக்குமாங்க. அதனால் அந்த பேர் வச்சுருக்குறாங்க. ஏன்னா இது பாருங்கள் மவுஸ் டீர்னு தான் போட்டிருக்குது. அடுத்தது இது வந்து இந்த இடத்துலையே ஒரு குரங்கு நம்ம நார்மலாக பார்ப்போம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குரங்குங்க இதெல்லாமே. இதை பாருங்கள், ரீசஸ் குரங்குன்னு போட்டிருக்கு பாருங்கள். நம்ம நார்மலாக பார்க்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி குரங்குங்க இதெல்லாமே. இதுவும் நிறையா இருக்குதுங்க இங்கே. அப்படியே பாருங்கள், எல்லாம் நல்லா துள்ளி குதித்து நல்லா சூப்பராக விளையாடுதுங்க இதுங்க. இந்த பாருங்கள், அது பாருங்கள் எப்படி விளையாடுது பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மயிலுங்க ஒரு 4-5 வகைங்க இருக்குன்னு. இதை பாருங்கள், இது ஒரு வகைங்க. இதை பாருங்கள், இது ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இது ஒரு கலருங்க, இது ஒரு கலருங்க. இன்னொன்று கீழே ஒன்று இருக்குது காட்டுற பாருங்கள். நான் அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது மானுங்க. இது நம்ம ஷூட் பண்ணிட்டு அடுத்தது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மயில் எடுக்கும்போது இந்த மான் வெளியில் வந்துச்சு. எல்லோரும் அதையும் வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை தொடர்றதுக்கு கிட்ட போனாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஓடி போயிடுச்சுங்க. இது வந்து கிளிங்க. அது செம்மார்பு கிளின்னு சொல்லிட்டு இது ஒரு வகையான கிளிங்க.
இதுக்கு இப்போ தான் வந்து ஃபுட்டெல்லாம் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், நான் சொன்ன மயில் இதை பாருங்கள். இது வந்து சாம்பல் கலரில் இருக்குது பாருங்கள். சாம்பல் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு வகையான மயிலுங்க அது. ஆமாம், இது ஒரு வகையான மயில். இன்னொரு வகையும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், மானுங்க பாருங்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா, மானுங்க தாங்க ஃப்ரீயான மானுங்கெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க. நல்லா இருக்குதுங்க நம்ம பார்க்குறதுக்கு மானுங்க. இந்த இடத்துல மானு நல்லா மேய்ஞ்சிட்ருக்குது. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குதுங்க இந்த மானுங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்படியே பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்குது மானு. இது வந்து கோழிங்க, அது வெள்ளி நிற கோழிங்க. இதை பாருங்கள், இது கோழியாங்க. இதெல்லாம் காட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம யாரும் அந்தளவுக்கு வளர்க்குற மாதிரி தெரிலங்க. இதுலேயே வந்து ஒரு 2-3 கலர் இருக்குதுங்க. அந்த கோழியிலே வந்து 2-3 கலருங்க இருக்குது. சிகப்பு கலர் ஒன்று இருக்குதுங்க. அடுத்தது வந்து ஒயிட் அண்ட் அப்படியே பாருங்கள் நீங்களும். பார்த்தீங்களா, இது கிளிங்க. இது கிளி. இது பெருங்கோழிங்க. அது நான் சொன்ன பார்த்தீங்களாங்க, வெள்ளி நிற கோழின்னு அந்த ஒரு இனங்க. இது பாருங்கள், நான் சொன்ன பார்த்தீங்களா, இது ஒரு கலர் இருக்குதுங்களா. அப்படியே பக்கத்து கூண்டில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது ஒரு கலருங்க. அந்த வாலெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கோடாக சூப்பராக இருக்குதுங்க அது பார்க்கறதுக்கு. இந்த நம்ம இதில் அந்தளவுக்கு தெரியல, நம்ம நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இங்கே இன்னொன்று இருக்குங்க ரெட் கலரில். இதை பாருங்கள், தெரியுதுங்களா? இது ஓரளவுக்கு இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு கோழி வகை தாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது. இதை பாருங்கள், இது ஒரு கோழி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு. இது ஒரு வகைங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு கிளிங்க. கிளிங்க தாங்க ஏகப்பட்டதுக்கு இருக்குங்க. ஆனால் கிளிங்களும் இதுங்க, அதுக்கு ஃபுட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த கிளிங்களுக்கெல்லாம். நம்ம இந்த வீடியோவை வந்து முழுசாக போட முடியலங்க. அதனால தான் இது ஒரு 2 பார்ட்டாக போடுறாங்க நம்ம. இது முதல் பார்ட்டு. அடுத்த பார்ட்டில் நம்ம இந்த சிங்கம் இதெல்லாம் பார்த்தது. சிங்கம், புலி, அப்புறம் வந்து பாம்பு, இதெல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. இந்த வீடியோவில் இந்த அளவுக்கு தான் போட முடிஞ்சுது. பாருங்கள், இதெல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை கிளிங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிளிங்க நிறையா வகைங்க இருக்குதுங்க. ஆனால் ஏகப்பட்ட வகைங்க இருக்குது கிளிங்க மட்டுமே. இதை பாருங்கள், கிளிங்க, மயிலுங்க, அதுங்க தான் நிறைய வகைங்க இருக்குதுங்க. இதை பாருங்கள், செந்தாழை கிளின்னு இருக்குது பாருங்கள். இதுலேயே வந்து பஞ்சவர்ண கிளிங்க இருக்குங்க. அதை நான் அடுத்த பார்ட்டில் போடுறேங்க. ஏன்னா ஒரே பார்ட்டில் போட முடியாது, இது ரொம்ப லென்த்தாக இருக்குது. நான் அடுத்த பார்ட்டில் போடுறேன். நான் மயிலுங்க சொன்னேன் பார்த்தீங்களா, மயில் தெரியுது, நல்லா தெரியுதுன்னு. இதை பாருங்கள், எவ்வளோ மயில் பாருங்கள். இங்கே ஒரு மயில் இருக்குதா, அந்த ஏன்னா வந்து இந்த மயிலுங்கெல்லாம் ஈஸியாக விட்டுருக்குறாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.